குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 48:15 வசனம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஆமென். கர்த்தரே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் செய்ய சொல்றாரு. கர்த்தர் அழைச்சாரு. கர்த்தரே அந்த வழியை வாய்க்க செய்வார். ஸோ கர்த்தர் அதை அழைத்திருக்கிறாருனாக்கா அவர்கிட்ட விட்டுருங்க எல்லாத்தையும். அவர் சொல்லியிருக்கிறாருனாக்கா அவர் செய்து முடிப்பார். அவரே வர பண்ணினார். அவரே வர பண்ணி அந்த வழி வாய்க்கும் என்று சொல்றார். ஸோ சில காரியங்களில சில நேரங்களில இது நடக்கலையே, எப்படி நடக்க போதும் நம்ம நினைக்கும் போது அவர்கிட்ட மொத்தமா நம்ம கையில விட்டுட்டா அவர் வழியை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நானே அழைத்தேன். ஆண்டவரே சுவாமி, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னதுக்காக நன்றி இயேசப்பா. அநேகருடைய வாழ்க்கையில இயேசப்பா இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். எங்களால முடியாத காரியங்கள் ஒவ்வொன்றும் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு வேலையில இருக்கிறவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்க, படிப்புல இருக்கிறவங்க, ஆண்டவரே இயேசுப்பா, விசாக்காக ட்ரை பண்றவங்க, பிஆர்க்காக ட்ரை பண்றவங்க, இயேசு சுவாமி, இன்னும் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ட்ரை பண்றவங்க, அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக ட்ரை பண்றவங்க எல்லாரும் இயேசப்பா ஆண்டவரே, உங்களை நம்பி அந்த காரியங்களை கொடுக்கும் போது நீர் பார்த்து கொள்ளியவர். அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னதுக்காக நன்றி சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே, பண விஷயங்களிலே ஏமாந்து கிடக்கிறவர்கள், லேண்டு சொத்து விஷயத்துல ஆண்டவரே இயேசப்பா ஏமாற்றத்தை ஆண்டவரே யாராவது ஏமாத்துகிறாள் என்றால் நாங்கள் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோமே சுவாமி. நீர் வழியை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முதியோர்களுக்கும் ஆண்டவரே சுகபல ஜீவனை தருவீராக இயேசு சுவாமி. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசப்பா சமாதானம், சந்தோஷம் கொடுத்து நீர் அவங்களை வழி நடத்துங்க. அதே மாதிரி இயேசப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தரை நினைக்கிறோம் ஆண்டவரே. தொட்டு இந்த நேரத்தில் நீங்க சுகப்படுத்த விடமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய சுகம் அவங்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. சுவாமி, அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே புதிய காரியங்களை செய்கிறார்களோ அந்த வழிகளெல்லாம் வாய்க்க செய்வீராக இயேசு சுவாமி. புதிய காரியங்களை எல்லாமே சமாதானத்தோடு செய்ய வைப்பீராக ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசப்பா, ஊழியக்காரர்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் மிஷினரிகளோடும் கிருபை இருக்கட்டும் சாமி. உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வருவீராக. எங்களுடைய வழி வாய்க்கும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். நீங்க எடுத்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் வழியை வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஹேவ் அ பிளஸ்ட் டே.